அருமைக்குரிய பெரியோர்களே, சித்தர்களை தரிசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மதுரை எம்பதியிலே திருப்பரங்குன்றத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கூடல் மலையிலே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சோமப்பா சுவாமிகள் ஜீவசமாதியை ஒரு முறை சென்று வலம் வந்துவிட்டால் சகல செல்வாக்கையும் தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். முக்தி அடைந்து பல ஆண்டுகளானாலும் இன்றைக்கும் அவரது அற்புதமான அந்த திருவுருவத்தை முழுமையாக சரணாகதி அடைந்த பெருமக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர் அனுபவத்தை நம்மிடத்திலே கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சோமப்பா சுவாமிகளுடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்றைக்கு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. எனவே சித்தர்கள் ஜீவசமாதியை நாடி செல்வோர் செல்க, சகல வளங்களும் பெருக. சோமப்பாவை தரிசனம் செய்ய போகின்ற அன்பர்கள் மனதிலே எந்த விதமான குரோதமான எண்ணங்களையும் வைத்து கொள்ளக்கூடாது. சூது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, தீய நடத்தை, ஒழுக்கக்கேடு, இது போன்ற எதிர்மறை செயல்களிலே ஈடுபடுபவர்கள் யாரும் சோமப்பாவை நெருங்கவே முடியாது. நேர்மறையான சிந்தனையோடு செல்பவர்கள்தான் சோமப்பா ஜீவசமாதியிலே காலடி எடுத்தே வைக்க முடியும். கெட்ட எண்ணங்கள் நம்மை வாழவே விடாது. பிறர் வாழ பொறுக்காத மனிதர்கள் இந்த சோமப்பாவின் அருளை பெறவே முடியாது. நேர்மறை சிந்தனைகளோடு சோமப்பா ஜீவசமாதி செல்வோம், சகல செல்வாக்கையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம், மகா சித்த புருஷரை தரிசிப்போம். நாகபுஜண்டர் மலை என்று சொல்லப்படுகின்ற திருக்கூடல் மலை அடிவாரத்திலே கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய அன்புக்கு பாத்திரமாய் வாழ்ந்தவர்தான் நம்முடைய சோமப்பா சுவாமிகள். நீங்கள் என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஆற்றல் சோமப்பாவுக்கு உண்டு. நோய் இருக்கிறதா, அந்த நோயை நீக்குபவர் யார்? இந்த கருணாமூர்த்தி சோமப்பா சுவாமிகள். நலத்தை நாம் பெற வேண்டுமா, அவர் அருளை பெற வேண்டுமா, சோமப்பா சுவாமிகள் எங்கிருந்து புறப்பட்டு திருக்கூடல் மலைக்கு வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. நதி மூலமும் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. பகவான் சோமப்பா சுவாமிகள் எங்கு எப்போது பிறந்தார் என்பது கூட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. தவத்திரு மாயாண்டி சுவாமிகள் நமக்கு காண்பித்து கொடுத்த அதி உன்னதமான மனிதர் சோமப்பா சுவாமிகள். அருமைக்குரிய பெரியோர்களே, சோமப்பா சுவாமிகள் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 27 வயதிலே சோமப்பா சுவாமிகள் இந்த திருக்கூடல் மலையை நோக்கி வந்திருக்கிறார். வந்தவர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து இன்றைக்கும் பல்வேறு பெருமக்களுக்கு அன்றாடம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சோமப்பாவின் அற்புதங்கள். சோமப்பாவினுடைய அந்த கருணை பார்வை கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஏராளம். அவர்களெல்லாம் சோமப்பாவினுடைய ஜீவசமாதி வந்து சென்றால் எல்லா வளங்களையும் பெற முடியும். குறிப்பாக ஆனி மாதத்திலே மிருகசீரிஷம் நட்சத்திரத்தன்றைக்கு குரு பூஜையிலே கலந்து கொண்டு சகல செல்வாக்கையும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். 1930ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி சித்த மகாபுருஷர் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிவிட்டதை அறிந்து சோமப்பா எங்கேயோ இருந்து வேகமாக வருகிறார். சமாதி நிலையை எய்துவிட்ட மாயாண்டி சுவாமிகளுடைய திருமுகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மாயாண்டி சுவாமிகளிடத்திலே ஒரு சிறு இதழோரம் ஒரு புன்னகை தவழ்கிறது. எழுந்தார் சோமப்பா. அங்கே இருந்த நிசப்தமான சூழ்நிலை கலைந்தது. சோமப்பா சாகவில்லை, சோமப்பா சாகவில்லை, சோமப்பா எப்போதும் சாக மாட்டான் என பெரும் குரல் கொடுத்து கத்திக்கொண்டே மலைக்கு ஓடினார் சோமப்பா. மாயாண்டி சுவாமிகள் உடல், அந்த உயிர் அவரை விட்டு பிரிந்தாலும் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சோமப்பா வழி மாயாண்டி சுவாமிகள் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அருகிலே திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பக்கத்திலே ஈசானியத்தில் அமைந்திருக்கிற இடம்தான் திருக்கூடல் மலை.
இந்த மலைக்கு காகபுஜண்டர் மலை என்கிற சிறப்பு பெயர் உண்டு. காகபுஜண்டர் என்கிற மகரிஷி பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் மகனாக அவதரித்தவர். யுகங்கள் பல கடந்தாலும் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக காகபுஜண்டர் இந்த திருக்கூடல் மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறாராம். இங்கே வந்து அவர் தவம் செய்வது இன்றைக்கும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு சிறப்பான இடத்திலே காகம் வடிவத்திலே வந்து காகபுஜண்டர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அந்த திருமலையில்தான் சோமப்பா சுவாமிகள் ஜீவ சமாதியாகி இருக்கிறார்கள். எனவே நாடி வருபவர்களுக்கெல்லாம் கோடி கொடுத்து காப்பவராக சோமப்பா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கலியுகத்திலும் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்குவதற்காக சித்தமகா புருஷர்கள் அவதரிக்கிறார்கள். அப்படி திருக்கூடல் மலையை நோக்கி சோமப்பா வருகிறார். அவர் குடிகொள்ள திருவுள்ளம் கொண்டிருப்பதை தன் ஞானத்தால் உணர்ந்த மாயாண்டி சுவாமிகள் இருளப்ப கோனார் அவர்களிடத்திலே, அப்பு, திருக்கூடல் மலைக்குள் ஒரு சிவக்கனி வந்தாச்சு, உடனே போய் அதை பத்திரமாக அழைத்து விட்டு வா என உத்தரவிட்டாராம். மணல் மேட்டிலே தாடி மீசையோடு ஒழுங்கில்லாத தலைமுடியோடு சித்த பிரமை பிடித்த சோமப்பாவை பார்த்து இருளப்ப கோனார் ஐயா என்று அழைத்தார். உடனே சோமப்பா இங்கே தான் இருக்க போகுது, சோமப்பா இங்கே தான் இருக்க போகுது, சோமப்பா இங்கே தான் இருக்க போகுது என்று சொல்லி ஆனந்தத்தோடு சென்று அமர்ந்த இடம்தான் திருக்கூடல் மலை. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் அவர்களுக்கும் சோமப்பாவுக்கும் ஒரு அற்புதம் உண்டு. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் ஒரு இடத்துல அமர்ந்து தன் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். உடனே அந்த இடத்திற்கு வந்த சோமப்பா தரையிலே அமர்கிறார். இதை கண்ட மாயாண்டி சுவாமிகள் உடனே அவரும் கீழே இறங்கி தரையிலே அமர்கிறார். எல்லோரும் மாயாண்டி சுவாமிகளை வியப்புடன் நோக்குகிற பொழுது, என்னை விட, என் குருநாதரை விட, என் குருநாதரின் குருநாதரையும் விட இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த சோமப்பா தான் என்று மாயாண்டி சுவாமிகளே சோமப்பாவை குறித்து சொன்ன அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி குருவுக்கெல்லாம் குருவாக தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்லப்படுகின்ற சோமப்பா ஜீவ சமாதிக்கு சென்று அவரை ஒரு முறையாவது தரிசியுங்கள், சகல செல்வங்களையும் பெறுவீர்கள். சோமப்பா சுவாமிகளுக்கு இருளப்ப கோனார் தன் வீட்டிலிருந்து உணவு கொண்டு போய் கொடுப்பார். ஆனால் எந்த நேரமும் சோமப்பா உணவு அருந்த மாட்டார், எப்போதாவது உண்பார். சில நேரங்களிலே பக்தர்கள் வற்புறுத்துவார்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி, உண்ண மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் பக்தர்கள் ஏதாவது பொருளை கொண்டு வந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம். அவருக்கு மனம் பிடித்திருந்தால், மனம் ஒன்றி இருந்தால் சாப்பிடுவார். இப்படி இருக்கிற காலத்திலே மாயாண்டி சுவாமிகள் சொன்னாராம், அவரை உண்ணும்படி தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் எந்த நேரமும் ஞானப்பாலாகிய அமிர்தத்தை அருந்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு இந்த உணவெல்லாம் தேவையில்லை. இது மாயாண்டி சுவாமிகள் சொன்ன அற்புதமான வைர வரிகள். அப்படி சோமப்பா இன்றைக்கும் நம்மோடு காற்றை குடித்து கொண்டு அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சோமப்பா சுவாமிகள் கூடல் மலையிலே எந்த நேரம் எங்கே இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. ஓடிக்கொண்டே இருப்பார், விரைவான நடையோடு இருப்பார். சில நேரங்களிலே மலையில் விரைந்து ஓடுவதை நாங்கள் பார்த்தோம் என்று அன்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பாறைகளிலோ மரத்தடிகளோ கால் நீட்டி படுத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். எப்போதும் மேல் நோக்கிய சிந்தனை உடையவராகவே சோமப்பா சுவாமிகள் இருந்திருக்கிறார். மேலான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய விபூதி, அதோடு கூட உடனடியாக பசியை தீர்க்கின்ற கடலை மிட்டாய், இது இரண்டும் தான் சோமப்பாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதம். எனவே சோமப்பா அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் சோமப்பாவிற்கு கடலை மிட்டாயும் நிலக்கடலையும் தந்து சோமப்பாவினுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம். எல்லா உயிர்களிலும் இறைவனை காண வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை உடையவர் சோமப்பா சுவாமிகள். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர். சித்த புருஷர்கள் எல்லா உயிர்களையும் நேசிப்பார்கள். தன் தலைமுடியிலே சிக்கு விழுந்து அதன் மூலமாக உற்பத்தியாகிற
அந்த பேனை கூட எடுத்து பத்திரமாக கீழே விட்டு விடுவாராம். நாமெல்லாம் பேனை கொள்வதற்கு இன்றைக்கு நவீன பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகின்றோம். அது ஒரு உயிர் என்று பார்த்தவர் தான் சோமப்பா சுவாமிகள். ஒரு முறை அவரை கட்டுவிரியன் பாம்பு கடித்து விட்டதாம். உடனே சோமப்பா, களவாணி பைய என்னை கடித்தான், உடனே செத்தான் என்று சொல்லுவாராம். 3 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு மண்ணை போடுவார், விஷம் வெளியேறி வருமாம். இது அவர் செய்திருக்கிற அற்புதங்களிலும் அற்புதம். சோமப்பா நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார். சோமப்பா சுவாமிகள் இந்த மதுரை என்பதிலே நிகழ்த்தி இருக்கின்ற அற்புதங்கள் ஏராளம். ஒரு அன்பரின் வீட்டுக்கு போன பொழுது அந்த அன்பர், என் பையனுக்கு காது கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். உடனே சோமப்பா கெட்ட வார்த்தைகளினால் திட்டி அந்த பையனை ஓங்கி அறைகிறார். எல்லோரும் பதறிப்போனார்கள். அடுத்த நிமிடம் அந்த பையன் பேசத் தொடங்கினான். அவனுக்கு காது தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. பகவான் சோமப்பா சுவாமிகள் ஒருவரை லேசாக முதுகிலே தட்டினால் அவருடைய நோய்கள் அனைத்தும் பறந்தோடி விடுமா. ஓங்கி தட்டிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்று முடிவு செய்து விடுவார்கள். எனவே பகவான் சோமப்பா மென்மையாக நம்மை தட்ட வேண்டும், அந்த அருளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் சோமப்பா ஜீவ சமாதியான ஆனி மாதம் அந்த அற்புதமான மிருகசீரிசம் நட்சத்திரத்திலே செல்வோம். பசும்பொன் தேவர் திருமகனார் பசுமலையில் தங்கியிருக்கிற பொழுதெல்லாம் பகவான் சோமப்பா சுவாமிகளிடத்திலே வருவாராம். வரும்போதே வாப்பா சோமப்பா, வாப்பா சோமப்பா என்று அன்போடு அழைப்பார். இருவரும் நடந்து கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களிலே அமர்ந்து தியானம் செய்வார்களாம். குறிப்பிட்ட நேரம் கழிந்தவுடன் சோமப்பா சொல்லுவாராம், சோமப்பா கிளம்பு, உனக்கான நேரம் வந்தாச்சு, கிளம்பு கிளம்பு என்று சொல்லுவார். செடி கொடி மரம் அத்தனை உயிர்களையும் சோமப்பா 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 என்றே அழைக்கக்கூடிய சோமப்பா பல்வேறு ஞானிகளும் மேதைகளும் அவரை நாடி வந்தார்கள். மதுரையினுடைய அங்கமாக விளங்குகின்ற சோமுப்பிள்ளை அவர்கள் சோமப்பாவை வந்து தரிசிக்கின்ற பேறு பெற்றவராக விளங்கியிருக்கிறார். நாமும் சோமப்பாவை தரிசிக்க வேண்டாமா? சோமப்பாவை நாம் பார்க்கிற பொழுது அண்ட சராசரங்களை எல்லாம் தன் கைகளுக்குள் அடைக்கதன் அடையாளமாக இரு கைவிரல்களையும் இறுக கோர்த்த நிலையிலே அமர்ந்திருப்பார். அவருடைய பார்வையும் இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்குவதைப் போலவே மேல் நோக்கியே இருக்கும். சோமப்பா சுவாமிகள் கடித்து தின்ற கொய்யாக்கனியின் மீதத்தை எடுத்துக்கொள்ள பலர் ஓடோடி வருவார்கள். அவர் எப்போதாவது சாப்பிடுவார். அந்த இலையை எடுப்பதற்காக 1000 அடியார்கள் காத்து கொண்டு கிடப்பார்கள். அப்படி பாயை விரித்து கொண்டு படுப்பார். அந்த நேரத்திலே மழை பெய்தாலும் கூட அவர் மேல் ஒரு சிறு நீர்த்துளி கூட விழாது. அப்படிப்பட்ட ஒரு மகா சித்த புருஷர் காகபுஜுண்டர் மலை என்று சொல்லப்படுகின்ற திருக்கூடல் மலையிலே ஜீவசமாதி ஆகியிருக்கிறார். செல்வோம் வெல்வோம். காகபுஜுண்டர் மலை என்று சொல்லப்படுகின்ற திருக்கூடல் மலையிலே ஜீவசமாதி ஆகியிருக்கின்ற சோமப்பா சுவாமிகள். இந்த சோமப்பா சுவாமிகள் சமாதியை உள்ளே சென்று தரிசிப்பவர்கள் ஒரு அற்புத பேரொளியை காண முடியும். அந்த பிரகாரத்திலே ருத்ராஜம் கொண்டு அற்புதமான பந்தலை அமைத்திருப்பார்கள். அதன் கீழாக 108 முறை நாம் சுற்ற வேண்டும். முடியவில்லை என்றால் 21 முறையாவது சுற்ற வேண்டும். அப்படி சுற்றினால் அந்த ருத்ராட்சத்தினுடைய சக்தியை நம் உடல் முழுவதும் பெற முடியும். அந்த அற்புதமான திருக்கூடல் மலையில் இருக்கின்ற ஜீவ சமாதியாக மாறி இருக்கின்ற சோமப்பாவினுடைய அருட்கடாட்சத்தை முழுமையாக பெற நினைப்பவர்கள் 108 முறை சுற்றினால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வாங்கு நாம் வாழ முடியும்.